பலர் புத்தகம் வெளியிட்டிருக்கிறார்கள். ஆனால் பலருக்கும் இந்த சந்தைப்படுத்துகிற நுட்பம் தெரிவதில்லை. ஆகவேதான் இந்த சந்தைப்படுத்துகிற நுட்பம் எவ்வாறு அமைய வேண்டும். எங்களுடைய விரிவுரையாளர்கள் பலர் இருக்கிறார்கள், ஆசிரிய மாணவர்கள் பலர் இருக்கிறார்கள். எனவே அவர்களும் வெளியீடு செய்ய வேண்டும். வெளியீடு செய்வதோடு மாத்திரமல்லாமல் சந்தைப்படுத்த வேண்டும். நானும் ஒரு சில புத்தகங்களை எழுதிவிட்டு யாழ்ப்பாணத்தில் இருக்கிற புத்தக கடையிலே கொண்டு போய் கொடுத்து விட்டு இருந்து விட்டேன். அந்த புத்தகத்திற்குரிய காசை இன்று வரை நான் பெற்றுக்கொள்ளவில்லை. கவேந்திரன் குறிப்பிடுகிற பொழுது எனக்கு அந்த நினைவுகள் தான் ஓடின. பின்னர் சொன்னார்கள், இந்த குறிப்பிட்ட புத்தக கடைகளிலே பென்சிலாக அலிரேசராக வாங்கி முடியுங்கள் என்று சொன்னார்கள். எனக்கு அந்த எண்ணமும் வரவில்லை. சரி, புண்ணியத்திலே போகட்டும் என்று விட்டுவிட்டேன். இன்றைக்கு அந்த உழைப்பு சுரண்டல் அவ்வாறு இடம்பெறுகிறது. அதனாலே பலர் புத்தகங்கள் வெளியிடுவதற்கு பயப்படுகிறார்கள். எங்களுடைய விரிவுரையாளர்கள் கூட என்னோடு பேசுகிற பொழுது சொல்வார்கள், பெரிய பிளான் வைத்திருக்கிறேன் என்று சொல்வார்கள். ஆனால் புத்தகத்தை வெளியீடு செய்வதற்கு பயப்படுவார்கள். அதற்கு பிரதான காரணம் கையை சுட்டுக் கொள்வோமோ என்கிற பயம்தான். ஆகவேதான் எல்லோருக்கும் ஒரு தன்னம்பிக்கை வர வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு நாங்கள் கவேந்திரன் அவர்களை அழைத்தோம். இன்றைக்கு அவர் தன்னுடைய பங்கை அனுபவ பகிர்வாக செவ்வனே மேற்கொண்டிருக்கிறார். இனி ஆசிரியர் கலாசாலையிலே இருந்து பக்கென்று புத்தகங்கள் வெளிவர வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். ஏனென்றால் இலங்கையிலே சரி, தமிழகத்திலே சரி, வெளிவருகிற புத்தகங்களுக்குள்ளே 75% நூல்கள் ஆசிரியர்கள் எழுதிய நூல்களாகத்தான் இருக்கும். இந்த கலாசாலையினுடைய முதலாவது அதிபர் பொன்னையா என்கிற பெரியவர், மல்லாகத்தை சேர்ந்தவர். அவர் புத்தகம் வெளியிடுவதிலே வல்லவர். அவர் அரசியலிலும் ஈடுபட்டார். இந்த கோப்பாயிலை நாவலர் பள்ளிக்கூடத்திற்கு முன்னாலே இருக்கிற குளத்தை அவர்தான் அந்த காலத்தில் கிண்டி கொடுத்தார் என்று சொல்வார்கள். அந்த மக்கள் எல்லோரும் சேர்ந்து வேண்டிக் கொண்டார்களாம், நீங்கள் எங்களுக்கு குளம் வெட்டி தந்தால் நாங்கள் உங்களுக்கு வாக்கு போடுவோம் என்று. அதனாலே அவர் குளத்தை வெட்டி கொடுத்தார். ஆனால் தேர்தலிலே அவர் துரதிருஷ்டவசமாக வெற்றி பெறவில்லை. பொன்னையா அவர்கள் இலக்கண புத்தகமும் எழுதினார், கணித புத்தகமும் எழுதினார் ஆரம்பத்தில். அதற்கு பிறகு கோப்பாய் ஆசிரியர் கலாசாலை சார்ந்து பல நூல்களை எழுதி வெளியிட்ட பெருந்தகைகள் இருக்கிறார்கள். எங்களோடு அண்மை காலத்திலே இருந்த பண்டிதர் திருநாவுக்கரசு ஐயா மிக பல நூல்களை வெளியிட்ட பெருமைக்குரியவர். இவையெல்லாம் உங்களுக்கு தன்னம்பிக்கை தருகிற விடயங்கள். வெறுமனே பாட நூல்களை மாத்திரம் வெளியீடு செய்யாமல் புனைவுசார் இலக்கியங்களை வெளியிடுவதிலே கூட வல்லவர்களாக எங்கள் கலாசாலையினுடைய மூத்தவர்கள் இருந்திருக்கிறார்கள். அதிலே தான் கவிஞர் முருகையன் ஆகட்டும், சந்தனநங்கை கந்தப்பூ ஆகட்டும், குறமகள் ஆகட்டும், காரை சுந்தரம் பிள்ளை ஆகட்டும், அவர் 5 முறை தொடர்ச்சியாக சாகித்ய மண்டல பரிசு பெறுகிற அளவிற்கு, எங்கள் கலாசாலைக்கு பெருமை கொடுக்கிற அளவிற்கு தொடர்ச்சியாக புத்தகங்களை வெளியிட்ட பெருந்தகை. இந்த கலாசாலையோட தொடர்பு பட்ட, நான் நினைக்கிறேன் இந்த பிரதேசத்திற்கு அண்மையிலே இருக்கிறார் KV குணசேகரம் என்கிற பெருந்தகை. அவர் அதிபராக இருந்து, நாவலர் பள்ளிக்கூடத்திலே அதிபராக இருந்து, யாழ்ப்பாணத்திலே கோட்டக்கல்வி பணிப்பாளராக இருந்து இளைப்பாறுகை பெற்றார். 100கணக்கான புத்தகங்களை யாரும் வாசிக்கிறார்களோ இல்லையோ அதை பற்றி அவர் கவலை கொள்வதில்லை. 100கணக்கான புத்தகங்களை அவர் வெளியீடு செய்திருக்கிறார். ஒரு முறை அவரையும் இங்கே அழைக்க வேண்டும் என்று நான் எண்ணி இருக்கிறேன். அவர் இந்த கலாசாலையினுடைய பழைய மாணவர். அதைவிட இந்த கலாசாலையினுடைய முன்னாள் அதிபர் ஸ்ரீஸ்கந்தமூர்த்தி சார், அவருடைய தகப்பன் ஆறுமுகம், அவருடைய தாய் மாமன் தான் வேலுப்பிள்ளை என்பவர். முதலாக கோப்பாயிலே இருந்து திருக்குறளுக்கு உரை எழுதி, 20ஆம் நூற்றாண்டினுடைய ஆரம்பத்திலேயே திருக்குறளுக்கு உரை எழுதி முப்பால் நூல் சருக்கம் என்று ஒரு புத்தகத்தை வெளியிட்டார். எனவே ஆசிரியர்கள் இந்த துறையிலே நன்கு பயணித்திருக்கிறார்கள். இப்படி பயணிப்பதற்கு அடிப்படை காரணம் என்ன என்று கேட்டால் அச்சு யந்திரத்தினுடைய வருகைதான். போர்த்துகேயர் காலத்திலே இங்கே அச்சு யந்திரம் அறிமுகப்படுத்தப்பட்டாலும் அது சுதேசிகளுடைய கைகளிலே கிடைக்கவில்லை. அவர்கள் தங்களுடைய நூல்களைத்தான் பதிப்பு செய்து வெளியிட்டார்கள். அதுவும் சமயம் சார்ந்த நூல்களுக்குத்தான் அனுமதி கொடுத்தார். ஆனால் அதுக்கு பிறகு சமய பொறை ஏற்பட்ட காலத்திலே
புத்தகங்களை வெளியீடு செய்யக்கூடிய பாக்கியம் சாதாரணமானவர்களுக்கும் கிடைத்தது. முதலிலே படித்தவர்கள் தான் வெளியிட்டார்கள். அதற்கு பிறகு இலக்கியத்திலே ஏற்பட்ட மறுமலர்ச்சி காரணமாக சாதாரணமாக ஒரு மினி பஸ்ஸிலே காசு வாங்குகிற நடத்துனர், சலூனிலே தலைமயிர் வெட்டுபவர், இப்படி யாரும் எழுதலாம் என்கிற ஒரு ஜனநாயகத்துவம் ஏற்பட்டதன் காரணமாக பலரும் புத்தகங்களை வெளியிட்டார். இன்றைக்கு பல பதிப்பாளர்கள், இங்கே இப்பொழுது குறிப்பிடக்கூடிய ஒரு பதிப்பாளர் என்றால் இந்த மேடையை வந்து அலங்கரித்த திரு பரணி அவர்களை சொல்கிறேன். ஜீவநதி என்கிற வெளியீட்டகத்தின் மூலம் அவர் சளைக்காமல் தொடர்ச்சியாக புத்தகங்களை வெளியீடு செய்து கொண்டிருக்கிறார். ஆனால் தவேந்திரனாகட்டும் பரணிதரனாகட்டும் ஆசிரியத்துறை சார்ந்தவர்கள் அல்லர். நான் ஆசிரியத்துறை சார்ந்தவர்களை கூர்மைப்படுத்தி சொல்கிறேன். அவர்களால் இயலும், அவர்களுக்கு சந்தர்ப்பம் இருக்கிறது, வாய்ப்பு இருக்கிறது. அவர்கள் இந்த வாய்ப்பை நல்ல முறையிலே பயன்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் இன்றைக்கு இந்த பதிப்புத்துறை சார்ந்த ஒரு ஊக்க முயற்சியை, தூண்டுதலை தர வேண்டும் என்று இந்த ஒன்று கூடலை இன்றைக்கு அமைத்திருக்கிறோம். நான் நினைக்கிறேன் இந்த பதிப்புத்துறை சார்ந்த நாவலர் பதிப்பு மேற்கொள்கிற பொழுது அவர் இழுப்பெண்ணை விளக்கோடு, கை விளக்கோடு நின்று அச்சு கோப்பாரார். அப்படி அச்சு கோர்த்த பொழுது நாவலர் பதிப்பு சுத்தமாக வெளிவந்தது, எந்த எழுத்துப்பிழையும் இல்லாமல் வந்தது. இன்றைக்கு எத்தனையோ எழுத்துப்பிழைகளோடு தான் புத்தகங்கள் வருவதை பார்க்கிறோம். எங்களுடைய நூற்றாண்டு மலரிலும் அங்கும் இங்கும் பிழைகள் இருக்கின்றன என்று எனக்கு சொன்னார்கள். அது தவிர்க்க முடியாதபடி இந்த கணனி பதிப்பின் காரணமாக கண்ணை மறைக்கின்ற ஒரு செயற்பாடாகவே நான் பார்க்கிறேன். ஆசிரியர்களுடைய பதிப்புகள் நிச்சயம் பிழைகள் இருக்கக்கூடாது. ஆசிரியர்கள் சமூகத்திற்கு முன்மாதிரியானவர்கள். இன்றைக்கு யாரும் புத்தகம் வெளியிடலாம் என்கிற மலினப்பட்ட சூழலிலே இந்த பிழைகளும் எதை எழுதினாலும் சரி என்று நினைக்கிற ஒரு போக்கு வந்தது. ஆகவேதான் தவேந்திரன் ஒரு வாசகம் சொன்னார், எனக்கு அது பிடித்து கொண்டது. ஊறப்போடுதல் என்றார். எழுதிவிட்டு ஒரு 3-4 நாட்களுக்கு அவசரப்படாமல் அதை வைத்துவிட்டு மீண்டும் எடுத்து வாசித்து பாருங்கள். சிலவற்றை விட்ட வேண்டி வரும், சிலவற்றை சேர்க்க வேண்டி வரும். ஒரு நல்ல அனுபவம். எனவே ஆசிரியர்களாக இருக்கக்கூடிய நாங்கள் இந்த பதிப்பு துறையிலே ஈடுபட வேண்டும். இன்றைக்கு கணினியினுடைய வருகை, ஊடகங்களுடைய பெருக்கம், காணொலி பதிவு, இங்கெல்லாம் நீங்கள் காணொலியாகத்தான் காட்சிகளை காட்டுகிறீர்கள். முன்னர் என்றால் கட்டுரைகளை வெளியிடுமாறு கேட்போம். அந்த காணொலி பெருக்கம் இவற்றின் காரணமாக பதிப்புத்துறை சார்ந்த முயற்சிகள் குறைந்திருக்கின்றன. ஆனால் கோப்பாய் ஆசிரியர் கலாசாலைக்குரிய பதிப்புத்துறை தனித்துவம் குன்றிவிடக் கூடாது என்பதிலே நாங்கள் குறியாக இருக்கிறோம். ஆகவேதான் கலைமலர் கடந்த ஆண்டை போல இந்த ஆண்டும் வெளிவர வேண்டும் என்பதிலே நாங்கள் குறியாக இருக்கிறோம். மாதம் மாதம் கலாதீபம் வைத்தான் கட்டளையாக 1ஆம் திகதி, அது பதிப்பாசிரியருடைய திறன் என்றுதான் நான் சொல்வேன். மாதம் மாதம் 1ஆம் திகதி அந்த கலாதீபம் இலத்திரனியல் சஞ்சிகை வெளிவருகிறது. எனவே இப்பொழுது அச்சு அமைத்து ஒற்றையிலே அடித்துத்தான் வெளியிட வேண்டும் என்கிற தேவை கிடையாது. இன்றைக்கு இலத்திரனியல் வடிவத்திலே கூட புத்தகங்களை வெளியிடக்கூடிய வாய்ப்பு எங்களுக்கு கிடைத்திருக்கிறது. ஆகவே நான் இன்றைக்கு உங்களிடம் வேண்டிக் கொள்வது, இன்றைக்கு நீங்கள் ஒவ்வொருவரும் ஆக்கத்திறன் சார்ந்து காணொளியை இங்கே படைப்பாக்கம் செய்கிறீர்கள். விரும்பியோ விரும்பாமலோ உங்களுடைய ஆக்கினை கஞ்சியோ இதை நீங்கள் வெளியீடு செய்கிறீர்கள். அதை போல நீங்கள் சார்ந்து ஒரு ஆக்க இலக்கிய முயற்சி, இங்கே நல்ல வழிகாட்டக்கூடிய கவிதைத்துறைக்கு வழிகாட்டுறவர் இருக்கிறார், கட்டுரைக்கு வழிகாட்டுறவர் இருக்கிறார், பொது அறிவுக்கு வழிகாட்டுறவர் இருக்கிறார். என்ன உங்களுக்கு வாலாயப்பட்ட என்ன புத்தகம் என்றாலும் ஒரு இ புக் அச்சமைக்க வேண்டாம், இ புக்காக நீங்கள் வெளியிடுங்கள்.